நண்பருக்கு லோன் வாங்கி கொடுத்தா என்ன ஆகும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர் தான் சித்தீஷ். இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோ ஓட்டுநர். இவருக்கு ஒரு மனைவியும் 2 குழந்தைகளும் வந்து இருக்காங்க. இந்த நிலையில் மணிகண்டன் சொல்லி அவருடைய நண்பருக்கு ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் 2 லட்சம் ரூபாய் வந்து கார் வாங்குவதற்காண்டி லோன் வாங்கி கொடுத்துருக்காரு. மணிகண்டனும் பார்த்திங்கன்னா கார் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சரியாக வந்து மாதத்தவணை வந்து கட்டலை. வாங்கின நாள்லேருந்து 2 மாதம் தான் வந்து மாதத்தவணை வந்து கட்டியிருக்காரு. 3வது மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா சித்தீஷை வந்து கடுமையாக வந்து ஃபோன் செய்து அதிகமாக ஆபாச வார்த்தைகளால் வந்து திட்டியிருக்கிறாங்க. இதனால் கடும் மன உளைச்சலாக இருக்கார் சித்தீஷ். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியேறிய சித்தீஷ் கடந்த 22ஆம் தேதி ஜனவரி தூக்கு போட்டு அவருடைய உயிரை வந்து மாய்த்து கொண்டார். அதாவது தற்கொலை பண்ணிட்டார். தற்கொலைக்கு முன்னாடி 7 நிமிஷம் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அதில் பார்த்திங்கன்னா அவருடைய சாவுக்கு அவருடைய ஃப்ரெண்டும் நிதி நிறுவன அதிகாரிகளும் தான் வந்து காரணம் சொல்லி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு அந்த வீடியோவில். ஸோ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸுக்கு யாருக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய பேன் கார்டை பயன்படுத்தி ஆதார் கார்டை பயன்படுத்தி லோன் வந்து வாங்கியே வந்து கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்திங்கன்னா நமக்கு தான் வந்து பிரச்சனை. ஸோ நமக்கு தான் வந்து தேவையில்லாத மன உளைச்சல் ஆகும். ஏன்னா அவங்க சில சமயங்களில் ஃபினான்சியல் ரீதியாக அது லோன் வந்து கட்டாமல் போகிற நிலைமைக்கு வந்து ஆளாகும். அந்த சமயத்தில் வந்து நம்மக்கிட்டையும் வந்து காசு இல்லைன்னா நிதி நிறுவன ஊழியர் பார்த்திங்கன்னா நம்மளை தான் வந்து டைரெக்டாக வந்து தாக்குவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபோன்லேயும் பார்த்திங்கன்னா நம்மளை டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ இப்படி வந்து தேவையில்லாத மன உளைச்சல் ஆகும். இதனால தான் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ரிலேட்டிவ்ஸ்களுக்கு யாருக்குமே தெரிஞ்சவங்களுக்கும் சரி லோன் எடுத்து கொடுக்கவே கூடாதுங்கிறது. அப்படி கொடுத்தீங்கன்னா பிரச்சனைகள் தான் வரும். ஸோ என்னால் வந்து கொடுக்க முடியும், நான் வந்து அவங்க கெட்டாட்டாலும் அவங்க பணம் கெட்டாவிட்டாலும் நான் கட்டிடுவேன் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து எடுத்து கொடுங்க தாராளமாக. நான் யாருக்குமே வந்து பிரச்சனை வரப்போகிறது கிடையாது. ஸோ உங்களுடைய சூழ்நிலையை அறிஞ்சு வந்து நீங்கள் லோன் எடுத்து கொடுங்க. யாருக்காக இருந்தாலும் உங்களுக்காக இருந்தாலுமே சரி சூழ்நிலையை அறிஞ்சு லோன் எடுங்க. தேவையில்லாமல் லோன் எடுக்காதீங்க. ஒரு எமர்ஜென்சி சமயத்தில் வந்து எடுங்க, தேவைக்கு வந்து எடுங்க, லோனை வந்து பயன்படுத்துங்க. அடிக்கடி வந்து லோன் அப்ளை பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. மறக்காமல் நம்ம தமிழ் கிரியேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.